முழுவதும் அமுதிலகட்டும் அமைதி அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வெளியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து முதுகெலும்பின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு முதுகெலும்பின் முக்கியத்துவம். மனித உடலில் முதுகெலும்பு அப்படின்றது ஒரு முக்கியமான உறுப்பாக கருதப்படுகிறது. இந்த முதுகெலும்பு பல மில்லியன் ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் மனிதர்களிடம் வந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புழு, பூச்சி, ஜெல்லி மீன்கள் இதுக்கெல்லாம் முதுகெலும்பு அப்படின்ற ஒரு உறுப்பே இருந்தது இல்லையாம். ஆராய்ச்சியில சொல்றாங்க, பரிணாம வளர்ச்சியின் காரணமாக நோட்டோகாட் எனப்படும் நெகிழ்வான தண்டு போன்ற ஒரு அமைப்பு தான் முதலாக மீன் போன்ற உயிரினங்கள் உண்டாயிற்றாம். மகான் இந்த முதுகெலும்பு எப்படி உண்டாயிற்று அப்படின்னு ஒரு ரொம்ப சிறப்பான விளக்கம் சொல்றாங்க. உண்ணும் உணவானது ரசமாக, இரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக பிரிக்கப்படுகிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல கொழுப்பு எப்படி இருக்கும்னா இரத்தத்தை விட கனம் குறைவாக இருந்ததுதான். சோ இரத்தத்துல மிதந்து கொண்டே இருக்கிறது. உடலானது முன்புறமும் பின்புறமும் அப்படி அந்த ஒரு இயக்கம் நடக்கணும்ல, அந்த இயக்கம் நடைபெறும் பொழுது கொழுப்பானது சிறிது சிறிதாக மேல்புறத்தில், உடம்போட ஒரு மேல்புறத்தில் சேர்ந்திருக்கிறது. இந்த கொழுப்போட அளவை சீராக இயக்குவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் முதுகெலும்பு உருவானதாம். இந்த முதுகெலும்பு உடலின் மேற்புறமாகவும் கீழ்ப்புறமாகவும் அமைகிறது. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 33 தனித்தனி எலும்புகளாக தான் ஆரம்ப காலத்துல அந்த ஸ்பைனோட ஸ்ட்ரக்சர் இருந்துச்சாம். அதுக்கப்புறம் இது வெர்டபிரல் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் இதெல்லாம் ஒன்றோடு இணைந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது 26 எலும்புகளாக மாறிவிட்டதாம்.
இந்த எலும்புகள் எப்படி இருந்துச்சுன்னா, கழுத்து எலும்பு, நடுப்பகுதி, கீழ்முகுது பகுதி, திரிகம், பட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத 5 வகையாக பிரித்திருக்கிறாங்க. இப்போ கழுத்து பகுதி நமக்கு தெரியும், cervical column சொல்லுவாங்க. அதுல 7 எலும்புகள் இருக்குது. அந்த 7 எலும்புகள் எப்படி இருக்குதுன்னா, எலும்பு தலைப்பகுதியை நல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த எலும்புகள் சப்போர்ட் படுகிறது. நடுப்புற எலும்புகள், நடுப்புறல தோராக்கிக் அப்படின்றாங்க. 12 விலா எலும்புகளுடன் இணைந்த ஒரு எலும்பு. நம்ம ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பெரிய எலும்பு கூடுமா, அந்த எலும்பு கூட பார்த்தோன்னா, அந்த மார்பு பகுதியில நிறைய எலும்புகள் ரொம்ப க்ளோஸா இருக்க பார்க்கிறோம். இந்த நடுப்பகுதி 12 விலா எலும்புகளுடன் இணைந்து அது என்ன பண்ணுதுன்னா, மார்பு கூட்டை உருவாக்கிறது. அடுத்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தனா, கீழ்ப்பகுதி லம்பர். இது 5 எலும்புகளால் ஆனது. இது என்ன பண்ணுதுன்னா, நம் உடலோட எடையை தாங்கி நிக்கிற ஒரு முக்கியமான பகுதியாகும். எல்லாரும் ஒரே விதமான உடல் எடை இருக்க மாட்டோம்ல. குழந்தைங்க கம்மியா இருப்பாங்க. வளர 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 எடை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இத தாங்கி நிக்கிறது தான் கீழ் முதுகெலும்பு பகுதி. 4வதாக திரிகம். திரிகம் மற்றும் வால் எலும்பு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, நீண்ட கால சேக்ரம். இதுவும் 5 எலும்புகளாக தான் இருக்குது. நீண்ட காலமாக பரிணாம வளர்ச்சியில பார்த்தா வால் அப்படின்றது மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. 5வது இடுப்பு பகுதியில் இணைந்திருக்கும் இடுப்பு எலும்பு கூட்டை உருவாக்கிறது. காக்கெக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடுப்பு பகுதியோட எலும்பு என்ன பண்ணுது, நம்ம கால் பகுதி, நம்ம நடக்குவதற்கு இலகுவாக இருக்கிறதுல, அந்த எலும்பு கூட்டை இது உருவாக்கிறது. அடுத்ததாக வட்டுக்கள். ஒவ்வொரு ஒரு முதுகெலும்புக்கும் இன்னொரு முதுகெலும்புக்கும் இடையில எப்படி இருக்குதானா, மென்மையான வட்டுக்கள் இருக்குது. இன்டர்வெர்டெப்ரல் டிஸ்க் அப்படின்றாங்க. அந்த இன்டர்வெர்டெப்ரல் டிஸ்க் என்ன பண்ணுனா, அதிர்வு ஏற்படும் பொழுது அந்த முதுகெலும்பை தாங்கி பிடித்துக் கொள்கிறது. முதுகெலும்பு வளைவதற்கு, நம்ம சப்போஸ் பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன், அது வளைவதற்கும் நெகிழ்வதற்கும் இது உதவி செய்கிறது. சோ இவ்ளோ சிறப்பு வாய்ந்த அந்த முதுகெலும்பு நம்ம அதை உணர்ந்து அது முக்கியத்துவம் தெரிந்து இன்றைய காலகட்டத்துல நடக்கிறோமா, அதுதான் கேள்வியாக இருக்கிறது. சரி, இந்த முதுகெலும்பு இருக்கிறதுனால நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா, நம் உடல் நிமிர முடியுது, நேர நிமிர முடியுது, வளைய முடியுது, உடல் பகுதியை தாங்க முடியுது. ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா, முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால உட்கார முடியும். இப்போ கூட தவத்துல ஆரம்பத்துல என்ன நமக்கு சொல்லுவாங்க, நம்ம ஆரம்ப காலத்துல தலை, முதுகுத்தண்டு, முதுகெலும்பு நேராக இருக்குமாறு அமையும் அப்படின்னு நேராக இருக்குமாறு அமரவும் அப்படின்னு அப்போ நம்ம முதுகுத்தண்டு நேராக இருந்தால் மட்டும்தான் தவத்துக்கு அடுத்த லெவல்ல நம்மால மூவ் ஆக முடியும். அடுத்ததாக நம்ம உடம்புல நம்ம எல்லாரும் தெரியும், நம்ம காயக்கல்ப பயிற்சிலாம் நல்லா செஞ்சிருக்கோம். அந்த காயக்கல்ப பயிற்சியில முக்கியமா நம்ம என்ன பண்ணோம், அஸ்வினி முத்திரை, அந்த நரம்பெல்லாம் நல்லா ஊக்கப்படுத்துறோம். நரம்பு மண்டல இயக்கம் சரியாக இருந்தாதான் அந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப சரியாக இருக்க முடியும். நரம்பு மண்டலத்தோட ஒரு முக்கியமான பகுதியான தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு தான் தாங்குகிறது. அப்புறம் குனிறோம், நிமிர்றோம், நடக்கிறோம். இதெல்லாம் முதுகெலும்பால தான் பண்றோம். இந்த முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறோமா? யோசித்து பார்த்திருக்கோமா? இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது. ஒரு பொக்கிஷமா நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே தெரியும். ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோம். உட்கார்ந்தே இருந்து பல நேரங்கள்ல நம்ம மணிக்கணக்கா நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முதுகெலும்புக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருப்பதை நம்ம கொஞ்சம் காலம் செல்ல 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 உணர முடியுது. இது நேராக இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் ஒரே போஸ்டர்ல இருக்கும் பொழுது உழைப்பு 5 அளவு முறையில உழைப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த உழைப்புக்காக நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு ஒரு முதுகெலும்புல ஒரு வலி ஏற்படுகிறது. 2வதாக இப்ப மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க ரொம்ப லாங் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரே இடத்துல ஒரே போஸ்டர்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம்
ஒரு பைக்லயோ கார்லயோ டிராவல் பண்ணும்போது அப்பொழுதும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த முதுகெலும்புல ஒரு கம்ப்ரஷன், ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. முதுகெலும்புல இருக்கிற அந்த போன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து சொல்லுவாங்க. கழுத்து பகுதியில் இருக்க வந்து C1 C2 சொல்லுவாங்க. முதுகெலும்பு பகுதியில இருக்க இந்த L1ல இருந்து ஆரம்பிச்சு L7 வரைக்கும் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கழுத்து பகுதியில இப்ப நிறைய பேர் பார்த்தோன்னா குழந்தைங்க கூட இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பேப்பர்ல படித்த ஒரு நிகழ்வு உங்களோட இந்த தருணத்துல பகிர்ந்து கொள்றேன். ஒரு குழந்தை வந்து 2.25 வயசு குழந்தை. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒர்க்கிங்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, முழு நேரம் அந்த குழந்தைக்கு அவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கணுன்றதுக்காக டேப குடுத்துடுறாங்க. அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் டேப் பார்த்துட்டே இருக்கு. சாப்பிடும்போது டேப் தான், அது விளையாடுறது டேப் தான். ஸ்கூலுக்கு போல. அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போ வேண்டிய குழந்தை. அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும். ஒரு 2, 3 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கவும், அந்த குழந்தை கூப்பிட்டப்போ கூட சரியா திரும்பி பார்க்க முடியலையாம். ஐ கான்டாக்ட் இல்லாம இருந்துச்சாம். உடனே இந்த பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் டாக்டர்ட்ட செக் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தை வந்து ஐ கான்டாக்ட் இல்ல. ஐல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணி சொன்னாங்க, ஐல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அந்த கழுத்து பகுதியில அந்த ரொம்ப அதிகமா பார்த்து, பார்த்து, பார்த்து அந்த குழந்தையால தலைய நிமிர்ந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல அவங்க வந்து சொசைட்டிக்கா நாங்க இது வந்து எடுத்துக்கிறோம். ப்ளீஸ் அளவான நேரத்துல வந்து குழந்தைங்களுக்கு டேப யூஸ் பண்ண குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா, நம்மளை போன்ற பெரியவர்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா, டிராவல் பண்ற நேரமானாலும் சரி, நம்ம தூங்குற நேரமானாலும் சரி, முழு நேரம் நம்ம என்ன பண்றோம், அந்த மொபைலயே கழுத்த வந்து அது என்ன பொசிஷன்ல இருக்கணுமோ, அந்த பொசிஷன்ல இல்லாம நம்ம வந்து குனிஞ்ச நிலையிலோ, இல்ல ரொம்ப நிமிர்ந்த நிலையிலோ நம்ம பார்க்கும் பொழுது, அங்க என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க C1, C2 கழுத்து பகுதியில உள்ள அந்த இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு கம்ப்ரஸ் ஆகுது. அந்த எலும்புகள் வந்து அழுத்தம் குடுக்கப்படுது. இது அழுத்தம் குடுக்க ஏன்னா இது ரொம்ப தலைப்பகுதி அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதுல கம்ப்ரஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மெதுவா என்ன டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா, வாந்தி எடுக்க தருவாங்க. காரணமே இல்லாம வாந்தி எடுப்பாங்க. தலை சுற்றல் நடக்கும். ரொம்ப தலை சுற்றிட்டே இருக்கும். அப்புறம் தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கும். இது கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு பார்க்கும்போது, சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகலாம். சில பேர் வந்து இதனோட அதிக ஸ்டேஜ் போகும்போது வெர்டிகோ இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துடுச்சுன்னா சில நண்பர்கள பார்த்துருக்கேன். 2 நாள் அவங்க அத தலை சுற்று தாங்க முடியாம பெட்டுலேருந்து எந்திரிச்சு கூட நிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இதுல வருது. முதுகெலும்புல ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது. இந்த இன்னொரு விதமா இந்த முதுகெலும்புல எப்படி ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எடை தூக்கும் வல்லுனர்கள்லாம் இருப்பாங்கல்ல. நெறைய 100 கிலோ, 200 கிலோ அப்படி தூக்குவாங்களாம். அவங்களும் அத தூக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, முதுகெலும்புக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அடிப்பகுதி எண்ட் ஆஃப் த ஸ்பைன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வலி ஏற்படுது. அவங்களுக்கும் வலி ஏற்படுது. மற்றவர்களுக்கு பார்த்தா வயது அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா, அந்த எலும்புகள்ல உள்ள அந்த குவாலிட்டி அந்த டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறதுனால, அவங்க வந்து அந்த முதுகெலும்பு பலவீனமாக இருக்கிறது. சில பேருக்கு வந்து எலும்பு புரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. இப்படியே ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு சிலருக்கு கன்டினியூஸா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூ இந்த முதுகெலும்புனால நமக்கு வருதுன்னா, ஆர்த்தோபெடிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸார்டர். அது என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், முதுகெலும்பு அடிபட்டுச்சுன்னா, நெறைய பேர் வந்து அவங்க வாழும் காலம் வரை என்ன ஆயிடுறாங்கன்னா, படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. இன்னும் என்ன நடக்கலாம்? வெளிய போனா இப்டி நடக்குதா? வீட்டுக்குள்ள கூட நார்மலா நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு தண்ணீல அப்படியே விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வலி வந்து நீண்ட காலமாக அ அந்த வலியிலேருந்து அவங்க வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இவ்ளோ முக்கியமான இந்த முதுகெலும்ப நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும்? நம்ம நெறைய அமைப்புகள் இருக்கு. நெறைய பயிற்சிகள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா, முதுகெலும்புக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முதுகெலும்புக்குன்ற பயிற்சிகள மகான் தான் நமக்கு ரொம்ப சிறப்பா குடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி தான் மகராசனம் பயிற்சி. எல்லா பயிற்சிகளும் மகான் குடுத்த அந்த சிம்ப்ளிஃபைட் குண்டலினி யோகா எளிய முறை கொ உடற்பயிற்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தா கூட, இந்த பயிற்சி தான்
உச்சக்கட்ட பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த உச்சக்கட்ட பயிற்சியில என்ன சொல்லி கொடுக்குறாங்க மகான் வந்து இதை எப்படி கத்து கொடுத்தாங்க நமக்கு ரொம்ப ஈஸியா? மகான் எல்லா பயிற்சியும் ஈஸியா நமக்கு கத்து கொடுத்தாங்கன்னா தன் உடம்பையே ஆய்வு கூடமாக மாத்தினாங்க. 2 நிலையில நம்ம அந்த பயிற்சி செய்யறோம். எப்படி? முதல்ல வந்து நேர படுத்த நிலையில செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? குப்புற படுத்த நிலையில செய்யறோம். நேர படுத்த நிலையில இந்த பயிற்சி மகான் எப்படி கத்துக்கிட்டாங்க? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதை ஒரு சின்ன ரீகாலா உங்க எல்லாரோடும் ஷேர் பண்றேன். கழுதை வந்து நிறைய பொதி சுமந்துட்டே இருக்குமா. பொதி சுமந்துட்டு அந்த ஆத்தங்கரையில போனோன்னா அந்த பொதியை எடுத்துட்டு கழுதை போய் என்ன பண்ணுமா, படுத்துட்டு கையை காலை நல்லா அப்படியே ஆட்டி 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 பண்ணிட்டே இருக்கும். இதை வந்து மகான் பாக்குறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, திருப்பி கழுதை வந்து என்ன பண்ணா பொதி சுமக்க போயிருது. சோ அந்த முதுகு தண்டை வந்து அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு பொதி சுமந்ததுல இருந்து அடுத்த பொதி சுமங்க பொழுது அது முதுகுல தானே அதை வச்சு எடுத்துட்டு போறாங்க. சோ அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக என்ன பண்ணுது அப்படின்னா கையை காலை ஒதிச்சு செய்யுது. அதை தான் மகா நமக்கு பயிற்சியாக கொடுத்திருக்காங்க. அடுத்து குப்புறப்படுத்தி நம்ம பயிற்சி செய்வோம். கடைசியா நம்ம ஒரு பயிற்சி செய்வோம், குரோக்கோடைல் எக்ஸசைஸ். அது வந்து குரோக்கோடைல் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களாம். அது வந்து தன்னோட உடம்ப நல்லா பூமியில பதிச்சுட்டு அப்படி இப்படி பண்ணும் போதும் நீண்ட காலம் வாழ்வதற்கு வந்து அந்த அந்த அசைதல் அப்படின்ற பயிற்சி செய்யும் போது அப்படி எப்படி திரும்பி திரும்பி அசையும் போதும் அது நீண்ட காலம் வாழ்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா. இதை மகான் நல்லா கத்துக்கிட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மகான் வந்து ரொம்ப டிராவல்ல இருப்பாங்க. 6 மாதம் இந்தியா, 6 மாதம் வெளிநாடுகள்ல போய் பயிற்சிகளை கொடுத்துட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது ஜப்பான்ல மார்ஷல் ஆர்ட் அப்படின்றது தற்காப்பு கலை கத்துக் கொடுக்குற ஒரு அன்பரை, ஒரு நிபுணரை வந்து அவங்க மீட் பண்றாங்க. எமுகுச்சி அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த சரியான ப்ரொனன்சியேஷன் ஜாப்பனீஸ் டேர்ம் தெரியல, எமுகுச்சின்னு தான் ரீட் பண்ண முடிஞ்சது. அப்போ அவருக்கு வந்து அவர் என்ன கத்துக் கொடுத்தாரு அப்படின்னா கராத்தே கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அந்த அன்பருக்கு என்ன ஆச்சுன்னா கடுமையான முதுகு வலியா இருந்திருக்கு. மகான்கிட்ட சொல்றாரு, நான் எவ்வளவு பேருக்கு கத்துக் கொடுக்குறேன், பட் எனக்கு ரொம்ப முதுகு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த அன்பருக்கு வந்து மகான் வந்து இந்த மகராசன பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப சில காலங்களே வந்து அவருக்கு வந்து பயங்கர மாற்றம் ஆயிடுச்சு. மகான்கிட்ட கேட்டு அவர் மத்த எல்லா பயிற்சிகளும் கைப்பயிற்சியிலேருந்து ஆரம்பிச்சு ரிலாக்ஸேஷன் வரைக்கும் எல்லாம் கத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட வருவாங்கல்ல கராத்தே கத்துக்க வர அன்பர்களுக்கு வந்து முதல்ல அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா நம்மளோட ஸ்கை எக்ஸசைஸ் ஃபுல்லா கொடுத்துருவாராம். அதுக்கப்புறம் அந்த அன்பர்களுக்கு வந்து கராத்தே பயிற்சி கொடுக்கும்பொழுது என்னன்னா ரொம்ப இஃபெக்டிவா அவங்களால பண்ண முடியும். இது வந்து ஒரு மூத்த பேராசிரியர் ஷேர் பண்ணி கேட்ட ஒரு அனுபவம் தான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ அவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான பயிற்சி வந்து இந்த மகராசன பயிற்சி. சரி, இந்த மகராசன பயிற்சி செய்யறதுனால என்ன நடக்குது, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அன்பர் நாங்க எம்ஏ ஜாயின் பண்ணும்போது நம்ம மகரிஷியோட தத்துவங்கள் எம்ஏ படிக்கும் பொழுது முதல் நாள் மன்றம் போயிருந்தோம். எல்லா அன்பர்கள்ட்டையும் பொதுவான ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன காரணத்துக்காக நீங்க வந்து எம்ஏ ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அங்க வந்து ஒரு அன்பர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்கொயரியா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இது நீங்க இந்த பயிற்சியை நீங்க அங்க கத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்பர் வந்து ட்வின்ஸ் கேர்ள், அவங்க வந்து ட்வின்ஸ் குழந்தை பெற்றிருக்காங்க. ஒரு குழந்தையும் 3 kgs வெயிட் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப வெயிட் தாங்க முடியாம அவங்களுக்கு அடி முதுகுல வந்து பயங்கரமான வலி இருந்திருக்கு. குழந்தை பிறந்திருக்காங்க. நர்சிங் மதரா அவங்க 1 year இருந்திருக்காங்க. கண்டினியூஸா அவங்களால ஒரு 20 minutes கூட இருக்க முடியாதாம். கன்சீவ் ஆன 7வது மாசத்துல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 to 18 months வந்து ரொம்ப வலியில அழுதுருக்கேன் நிறைய நாள். குழந்தை வேணும்னு ஏங்கி எனக்கு குழந்தைங்க கிடைச்சது. ஆனா இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்பதான் ஒரு நிறைய அமைப்புகள்ல போன எல்லா பயிற்சிகளும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா முதுகு வலி மட்டும் எனக்கு சரியாகலன்னு சொன்னாங்க. ஒரு அன்பர், நம்ம மனவளக்கலை அன்பரை ஒருத்தங்களை பார்த்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க எக்ஸ்க்ளூசிவ்லி மகராசனம் கத்துக்கணும், உங்க முதுகு வலி சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து 12 days ப்ரோக்ராமுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்தாங்க. மகராசனம் கத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மிராக்குலஸ் விஷயம் என்னன்னா, அவங்க கத்துக்கிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செஞ்சிருக்காங்க வீட்ல. ஸோ ப்ரீவியஸ் ஈவினிங் ஒரு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் செஞ்சா அவ்வளோ ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அடுத்து வராங்க. நாங்க எம்ஏக்கு அந்த ஈவினிங் கிளாஸ் போயிருக்கோம், சண்டே ஈவினிங் கிளாஸ். அவங்க வந்து சொல்றாங்க, நான் இப்ப பேசுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷேர் பண்றதுக்கு பேராசிரியர் ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே கண்ணீரோட சொன்னாங்க, கிட்டத்தட்ட 18 மாசம் நான் அந்த வலியில வந்து நான் அவஸ்தைப்பட்டேன். பட்
ஒரே நாள்ல இன்னைக்குலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் 2 டைம்ஸ் செஞ்சேன். எனக்கு அவ்வளோ ஒரு சேஞ்ச் வந்துச்சு. இந்த நிமிஷமே நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நானும் எம்ஏ படிக்க போறேன்னு சொல்லி எம்ஏ ஃபுல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்ணாங்க. திருப்பியும் அவங்க வெளிநாட்டுலேருந்து வந்தாங்க. குழந்தைக்காக இந்தியா வந்தாங்க. திருப்பி வெளிநாட்டு போயிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுவேன். அங்க இருக்கிற அன்பர்களுக்கு இந்த மகராசனம் வந்து எனக்கு எவ்வளோ சேஞ்ச் கொடுத்துச்சு. இதனால தான் என்னுடைய அடுத்த லைஃப்பை நான் சர்வீஸ்க்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் எங்களோட கான்டாக்ட்ல இருக்காங்க. அந்த அன்பர் அந்த வெளிநாட்டுல போய் சென்டர் வச்சு நம் மகானோட மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மகராசனம் கொடுத்த மாற்றம் தான் அவ்வளோ பெரிய ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு கொடுக்க வந்துச்சு. இந்த மகராசனம் செய்யறதுனால என்ன ஆகுது? முதுகெலும்பு நேராக இருப்போம், நம்ம தெரியும், நேரா உட்கார்ந்து தவம் போடும். அந்த முதுகெலும்பு ஒட்டி தான் நாளமிலா சுரப்பிகள், நமக்கு தெரியும் நாளமிலா சுரப்பிகள் படிச்சிருப்பல, டெஸ்ட்ரோஸ், ஓவரிஸ், பேங்க்ரியாஸ், பீனியல், பிட்யூட்டரி, அட்ரீனல், தைராய்டு, இந்த கிளாண்ட் எல்லாம் அதை ஒட்டி தான் இருக்கும். ஸோ இது செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா அதுல உள்ள எல்லா விஷயமும் ஆக்டிவேட் ஆகுது. நமக்கு நல்லா தெரியும். நிறைய இப்போ எல்லாருக்கும் காமனா கேள்விப்படுற விஷயம் வந்து சுகர், எனக்கு டயபெட்டிக் வந்துடுச்சு அப்படி சொல்றாங்க. பேங்க்ரியாஸ்ல அந்த டிசார்டர்னால தான் சுகர் வந்து வருது. இந்த மகராசன பயிற்சியில் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க நாளடைவில் செய்யும் பொழுது முதல் ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் மெடிசன்ஸ் அதிகமா இருந்தா கூட அப்படி படிப்படிப்படியா குறைஞ்சு சில அன்பர்களுக்கு, குறிப்பிட்ட சில அன்பர்களுக்கு அவங்க மெடிசினே நிப்பாற்ற அளவுக்கு இந்த சுரப்பிகள் நல்ல சீராக இயங்குறதுனால நல்ல மாற்றங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. அப்போ முதுகெலும்புல நரம்பு மண்டலம், ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு மண்டலமும் முதுகெலும்பும் நல்ல ஒரு சீரான இயக்கத்துல இயங்குறதுனால என்ன ஆகுதுன்னா நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்குது. காயக்கல்பம் பண்ணாலே நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. இந்த பயிற்சியும் சேர்ந்து செய்யும் பொழுது எந்த நேரத்திலும் ஒரு டயர்ட் அப்படின்னு இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பா இருந்துட்டே இருக்கும். பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு உடம்பு வந்து முறுக்கி முறுக்கி நம்ம செய்வோம். இப்போ முறுக்கி செய்யறது மூலமாக அந்த தண்டுவட பகுதி வந்து நல்ல வலிமை பெறுது. தண்டுவட பகுதி நல்ல வலிமையா இருக்கிறதுனால எப்படி இருக்கும்னா நாள் முழுவதும் நம்மளோட ஒரு குறிப்பிட்ட வயசை விட சற்று குறைவாக ரொம்ப காலம் வரைக்கும் நாம் வந்து ஒரு இளமையான தோற்றத்திலேயே இருக்கிறோம். நம்ம கழுதையை பார்த்தோன்னா இருக்கிற காலம் வரைக்கும் அது வந்து உழைச்சிட்டே இருக்கும், ரொம்ப இளமையாவே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த மகராசன பயிற்சி. இப்போ இந்த முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா ஆனதுனால ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தவத்துல உட்காரும் போதே நம்ம பாடிக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுப்போம். பேக் சப்போர்ட் எடுப்போம், கொஞ்சம் முன்னாடி போவோம், பின்னாடி போவோம். அன்பர்கள் வந்து சேர்ல உட்கார்ந்துக்கிறேன், என்னால உட்கார முடியாது கீழேன்னு சொல்ற அன்பர்கள் எல்லாம் 20 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் காலம் செல்லும் பொழுது அந்த ஆழ்நிலை தியானம் ஒரு நாள் முழுசும் கூட அவங்களால கீழே உட்கார்ந்து இதை பண்ண முடியுது. ஏன் முதுகெலும்பு நேரம் இருக்கணும்? இந்த இந்த பாயிண்ட வந்து 4 தடவை நான் இந்த ஸ்பீச்லயே சொல்லிட்டேன். முதுகெலும்பு நேர இருக்கும் பொழுதுதான் இந்த கிளான்ஸ் மூலமாக இந்த சுரப்பிகள் சரியாக சீராக இருக்கும் பொழுது நாம் தவம் செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை ரிசீவ் பண்ணும். ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளர்ல ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரா நேரம் இருந்தாதான் நம்மளால தண்ணி குடிக்க முடியும். ஒருவேளை அந்த ஸ்ட்ரா வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சுன்னா நம்மளால தண்ணியை எளிமையா கொடுக்க முடியாது. சோ இந்த முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரா மாதிரி இருக்கு, ஸ்ட்ரைட்டா இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்மளால அந்த எனர்ஜியை ஈஸியா ரிசீவ் பண்ண முடியுது. அடுத்ததாக கீழ்வாதம் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு வியாதி சொல்லுவாங்க. அந்த வலி வந்தாலும், அது மூலமா ஒரு வலி வந்தாலும், இடுப்புல முதுகுல தீராத வலி வந்த பொழுதும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். மகராசனம் பயிற்சி வந்து ஆண் பெண் 2 பேருக்கும் மாற்றங்கள் கொடுத்தாலும் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு போனஸ் மாதிரி. லேடிஸ்க்கு எல்லாம் பொதுவா மாதவிடாய் காலங்களை பார்த்தோன்னா ரொம்ப வலியில கஷ்டப்படுவாங்க. அவங்களால உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிக்க முடியாது, எல்லா ப்ராப்ளமும் இருந்துட்டே இருக்கும். அது காரணம் என்ன? சுரப்பிகள்ல அதனோட வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாவோ குறைவாகவோ அந்த தருணங்கள்ல இருக்கிறதுனால சோ மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படும் அந்த கோளாறு சரியாக இருக்கணும், அதெல்லாம் பட்டு நார்மலா இருக்கணும். மாதவிடாய் காலங்களை தவிர மீதி இருக்கிற 25 நாள் இந்த பயிற்சிகளை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டோம் அப்படின்னா அது மூலமாக வரும் அந்த கோளாறுகள் இருந்து சீராகும். இதை நீண்ட காலம் செஞ்சுட்டே வரும் பொழுது மலட்டுத்தன்மை குறைந்து கருவில் திருவுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனவங்க வந்து இந்த பயிற்சி செய்யலாமா? மகான் சொல்றாங்க
கண்டிப்பா இந்த பயிற்சிலாம் குப்புறப்படுத்து செய்யற பயிற்சி தான் நம்ம செய்யக்கூடாது தவிர, நேர நிமிர்ந்து இருக்கிற பயிற்சிகளை தாராளமா செய்யலாம். நம்ம டாக்டர்ட்ட சொல்லி நிறைய இப்போ பார்த்தோன்னா, இந்த பிரெக்னன்சி அதுக்கு முன்னாடி இந்த டெலிவரிக்கு முன்னாடி நிறைய எக்ஸர்சைஸ் குடுக்கல வந்து நிறைய பேர் இந்த மகராசனம் பயிற்சி செய்து ஒரு நார்மலா ஹெல்தி ஹாப்பியான குழந்தைங்கள அவங்களால கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி கொஞ்சம் ஒரு ஊழ சதைன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத சதை உடம்புல இடுப்பு பகுதி, கை பகுதியில எல்லாம் அங்க இருக்கும். அப்புறம் அப்படியே தொப்பை நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சிகள் குப்புறப்படுத்து நம்ம செய்யற இந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் பொறுமையா நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் அது வந்து குறைந்து பாடி வந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு வர்றத நம்மளால உணர முடியும். சோ இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம சரியா தான் செய்யறோமா? எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்போம். ஒருவேளை ஒரு 80 மார்க் வாங்கியிருந்தா குழந்தைங்கிட்ட என்ன சொல்லுவோம்? அடுத்த டைம் 100 மார்க் வாங்குறதுக்கு ஒண்ணு நீங்க புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னா எப்படி? முதல்ல தரையில நம்ம வந்து உடம்பு வந்து தரையில கண்டிப்பா நீளமா படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுடைய கைகள் வந்து 45 டிகிரி ஆங்கிள்ல இருக்கும். நேரா படுத்து செய்யற பயிற்சிகள பாருங்களேன். 45 டிகிரி ஆங்கிள்ல செய்து அதே இடத்துல நீங்க இருந்து செய்யும் பொழுதுதான் முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ ஆரம்ப காலத்துல நமக்கு இத சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஷோல்டர தூக்காதீங்க. பட் நம்ம ரொம்ப அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா நம்ம இருக்கிற மாதிரி ஏன் ஷோல்டர தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஷோல்டர தூக்கும் பொழுது நமக்கு அதுல கிடைக்க வேண்டிய முழுமையான பலன் நமக்கு கிடைக்காம போயிரும். ஷோல்டர் அதே இடத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம அப்படியே அப்படியே திரும்பி அந்த பக்கம் திரும்பி செய்யும் பொழுது அப்படியே எல்லா ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் ஆக அதனோட பலனை நம்மளால முழுமையாக அனுபவிக்க முடியும். அடுத்து சைக்கிளிங் பண்ணுவோம் நம்ம. சைக்கிளிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, சாதாரணமா பண்ணியிருப்போம். இந்த கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ரொம்ப கால் வலிக்குது, காலை ஸ்ட்ரைட்டா நீட்ட முடியல, காலை நேரா பெண்ட் பண்ண முடியல. நடையில கூட சில மாற்றங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரி இருக்கும். சோ இந்த கால் பயிற்சி நல்ல அந்த சைக்கிளிங் பண்ண என்ன ஆகுதுன்னா, கால்கள்ல வந்து ரத்த ஓட்டம் அருமையாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும் பொழுது லேடிஸால ரொம்ப நேரம் இருந்து சமையல் செய்ய முடியும். ஜென்ஸால ஆபீஸ்ல சில சூழ்நிலையினால ரொம்ப நேரம் நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அவங்களாலையும் ரொம்ப நேரம் நிக்க முடியும். அடுத்ததாக குப்புறப்படுத்து நம்ம செய்யறோம். குப்புறப்படுத்து செய்யும் பொழுது நம்ம கைகளை வந்து அப்படி உல்டாவா பண்ணுவோம். தலை ஒரு பக்கம் போகும், கை ஒருத்தப்பம். அப்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான அந்த ஷோல்டர் எந்த பொசிஷன்ல வச்சு பண்றோமோ இதனோட மெயினான விஷயமே ஷோல்டரை பண்றதுதான். கரெக்டான பொசிஷன் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம திருப்பி பண்ணும்போது சில நேரத்தை ஒரு மேட்ல பண்றோம்னு வச்சுக்கீங்களேன், அப்படி மேட்டோட கார்னர்ல பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே இறங்கி இறங்கி என்ன ஆயிடும்னா மேட்டோட எண்டுல நம்ம வந்து சேருவோம். ஆக்சுவலா அது சரியான பயிற்சியா அப்படின்னு கேட்டா அது சரியான பயிற்சி இல்ல. சோ சில நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம அதை கொஞ்சம் மெதுவா இதை பிராக்டிஸ் பண்ணும் போல எஸ்பெஷலி நம்ம குப்புறப்படுத்த பண்ற பயிற்சியில வந்து பேங்க்ரியாஸ நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. அந்த பயிற்சியை டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப பொறுமையா அவங்க பண்ணும் பொழுது மாற்றங்களை வந்து ஒரு வித்தின் அ மந்த் ஆர் 2ல வந்து அவங்களால இம்மீடியட்டா உணர முடியும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பயிற்சிகளையும் பண்ணிட்டு பேபி ஸ்லீப் அப்படின்னு நம்ம ஒரு பயிற்சி பண்ணுவோம்ல, அதுல என்ன பண்ணணும் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நார்மலா எந்திரித்து அடுத்த பயிற்சிக்கு நம்ம ரெடி ஆகிறோம். ஆக்சுவலா அதுல கூட ஒரு அதிக ஒரு 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 நிமிஷம் நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும் என்ன ஆகும்னா, நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் அப்படியே அமைதி பெறத பண்ண முடியும். அப்ப முதுகுக்கு பண்ணியிருப்போம்ல, அந்த முதுகு பகுதியும் நல்ல அமைதி அடைந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் வந்து நம்மளால அடைய முடியும். இதெல்லாம் அடையணும் என்னன்னா, இந்த பயிற்சிகள மகான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பயிற்சிகள் நம்ம குடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள நம்ம உணர்ந்து சரியா கத்துக்கணும். நம்ம எப்படி சரியா கத்துக்கும்போது தான் நம்ம அந்த பயிற்சிகள சரியா செய்ய முடியும். அந்த பயிற்சிகள நம்ம முறையா கத்துக்கிட்டு, முறையா நம்ம செய்யும் பொழுது, இது வந்து கொஞ்சம் விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா, இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஷேர் பண்ணுறதால கொஞ்சம் விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். ஆனா நெறைய விஷயங்கள் மகராசனம் வந்து ஒரு கிஃப்ட். காயக்கல்பம் வந்து உயிருக்கு உச்சம்
சொன்ன மாதிரி மகராசனம் வந்து உடற்பயிற்சியோட உச்ச பயிற்சி அது. நம்ம செய்ய 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 உடல் அளவிலும் மனத அளவிலும் நமக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும். சிலருக்கு வந்து அடிவயிறு வலி ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது செய்யும் பொழுது எந்த ஒரு தேக்கம் தான் நமக்கு வந்து வலியாக நம்ம படிச்சிருக்கோம்ல, வலியாக உணர முடியும். சோ அந்த தேக்கங்கள் எல்லாம் நம்ம சரி செய்ய 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 உடல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி பெற்று நாள் முழுதும் ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு ஒரு சூழ்நிலை மாற்றம் இருந்தாலும் நம்ம வந்து நம்மள ஃப்ரெஷ்ஷா இந்த சொசைட்டிக்கு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாகவே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. நாம் ஆக்டிவா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்து நம்ம அந்த குடும்பத்தை நல்லா பார்த்தாதான் இந்த வந்து சமாதானம் வந்து கொடுக்க முடியும். அந்த சமாதானம் நமக்குள்ளாக கிடைக்க வேண்டும். இதை செய்தல் மூலமாக நம்மளால தவத்துல உட்கார முடியும். இந்த தவத்துல ஆழ்ந்து செய்யப்படுத எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம உடலும் மனமும் ஒடுங்கி நம் தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அமைதி நிலை அடையும். எல்லா தவத்தோட பலனையும் நம்ம அடைஞ்சு நாமும் அமைதியாக நம்ம சுற்றி இருக்கிற அமைதியாக நம்ம இருக்கும் பொழுதும் மகானோட கனவாகிய அந்த தனி மனித அமைதியிலிருந்து தொடங்கி அந்த உலக அமைதியை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம இந்த உடம்பை ஓம்ப வேண்டும், இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும். அந்த உடம்பை பாதுகாக்கல முக்கியமான ஒரு பாக்கியம் இந்த எலும்பு முதுகெலும்பை பாதுகாக்கணும். மகராசனத்தை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு 45 நிமிடம் வந்து நம்ம அதாவது உடற்பயிற்சி செய்ய போறோம். ஒரு 20 நிமிடம் தவம் செய்ய போறோம். அப்புறம் ஒரு 10 நிமிடம் ஒரு ரிலாக்ஸேஷன் காயக்கல்பம் எல்லாம் முடிச்சுட்டு அதிகபட்சமாக 1.25 மணி நேரம் நமக்காக செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற நேரம் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் இந்த சமுதாயத்துக்கும் பயனுள்ள மனிதர்களாக நம்மால் வாழ முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. முதுகெலும்பின் மகத்துவம் பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதுகெலும்போட அமைப்பு, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்